Now, now we are learning about ancient civilization. Unit 2, Egypt civilization. The Egyptian king was known as the Pharaoh. The people treated Pharaoh as a divine form. Under the Pharaoh, there was a hierarchy of official, including vizier, the governor of province, local mayors, and tax collectors. The entire social system was supported by the work and protection of artisans, including stone cutters, mason, potters, carpenters, coppersmith, and goldsmith, peasant, and workers. Land belonging to the king and was assigned to the officials. Slavery was not common, but captive was used as slaves. Mummies of Egypt. The preserved dead body is called the mummy. The Egyptian had tradition preserving the dead body using neutron salt, a combination of sodium carbonate and sodium bicarbonate. The preservation process is called mummification. After 40 days, when they salt observed all the moisture, the body was filled with sawdust and wrapped with a stiff linen cloth and covered with a fabric. The body was stored in a stone coffin called the sarcophagus. The viceroys. The viceroys were the high official who administrated territories under the direction of Pharaoh. The Egyptian believe in the life after death. Therefore, they preserved the dead body. The art of preserving the dead body is known as mummification. Pyramid and tombs were built to preserve the dead body. The viceroys were the higher official who were administrated traditional under the director of Pharaoh. The Egyptian believed in the life after death. Therefore, they preserved the dead body. The art of preserving the dead body is known as mummification. Pyramids and tombs were built to preserve the body of pharaohs. அதாவது வந்து மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிறது மம்மிஸ் ஆஃப் ஈஜிப்ட். இதில் வந்து மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த எஜிப்ட் நாகரிகத்தில். இந்த எஜிப்ட் நாகரிகத்தில் வந்து இறந்தவங்கள் வந்து மறுபடியும் மறுபிறவி எடுத்து வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இறந்த உடலை பதப்படுத்தி அதை வந்து ஒரு விதமான முறையில் பதப்படுத்துகிறாங்க. அதாவது நாட்ரான் சால்ட் அப்படிங்கிற அதோட காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் பைகார்பனேட் அண்ட் சோடியம் கார்பனேட் இது ரெண்டையும் சேர்த்து நாட்ரான் அப்படிங்கிற சால்ட்டு இது பண்ணுறாங்க.
அந்த சால்ட்டு மூலமாக தான் அந்த பாடியை வந்து அவங்க பதப்படுத்தி வைக்கிறாங்க. அப்புறமா 40 நாள் கழித்து வந்து அதை எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த சால்ட்டு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்படியே செட் ஆகி இதாக இருக்கும். த பாடி வாஸ் ஃபில்டு வித், அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெனின் கிளாத்தால் அவங்க வந்து அதை வந்து ஃபுல்லாக அப்படி சுற்றி கவர் பண்ணி பத்திரமா ஸ்டோன் காஃபின் அப்படிங்கிறது உள்ள வச்சிடுறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மம்மிஃபிகேஷன். அப்புறமா இந்த வைசியர்ஸ் அவங்க வந்து பாரோவுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஹை அஃபீஷியல்ஸாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஈஜிப்டியன் வந்து இறந்தவங்க மறுபடியும் மறுஜென்மம் இருக்குது அப்படின்னு நம்புறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இறந்தவங்களோட யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் அந்த பிரமிட்குள்ளே வச்சு பதப்படுத்தி வச்சிடுறாங்க அந்த உடம்பை. இது ஒரு பெரிய கலையாக தான் அங்கே அது பார்க்கப்படுகிறது. அந்த ஊர் எஜிப்ட் நாகரிகத்தில் பிரமிடும் டோம்ஸ் கல்லறைகளும் இதுக்காகவே, அதாவது இறந்த மன்னர்களோட உடல்களை புதைத்து பதப்படுத்துவதற்காகவே இந்த வேலையை, இந்த மம்மிஃபிகேஷனுங்கிற ஒரு ஆர்ட் கலையை பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இதோட இந்த எகிப்து நாகரிகத்தோட சிறப்பு அம்சம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேடு. தி Egyptian cultivate mummification of Egypt. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். Egyptian cultivated wheat, barley, millet, vegetable, fruits, papyrus and cotton. Papyrus was used for making rope, mats and sandals and later for producing paper. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஜிப்டியன் வந்து வீட், பார்லே, மில்லட், வெஜிடபிள், ஃப்ரூட், பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இதெல்லாமே வந்து பயிர் செஞ்சுருக்காங்க. காட்டன், பருத்தி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த பாப்பிரஸ் அப்படிங்கிறது வந்து ரோப் தயாரிக்கவும், அது ஒரு சேனல் வகையான பயிர். அந்த மூலமாக ரோப்பு தயாரித்து மேட்டு, சாண்டில் இதெல்லாம் தயாரிச்சுக்கோங்க. அப்புறம் பிற்காலத்தில் பேப்பர் கூட அது மூலமாக தயாரிச்சிருக்கிறாங்க. They had beds such as dogs, cats and monkeys. They had trade relations with Lebanon, Tunisia, அப்புறம் பாலஸ்தீன் அண்ட் சிரியா, அந்த மாதிரி நாடுகளோட வந்து இவங்க வந்து ட்ரேடு வணிகம் மூலமாகவும் அவங்க உறவு முறைகளை அவங்க உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா கோல்டு, சில்வர் அண்ட் ஐவரி were important and they acquired a loosely precious excelled in art of architecture. அதே போல் இம்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. கோல்டு, சில்வர், ஐவரி போன்றதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இவங்க வந்து கலைகளையும்
ஆர்ட்லேயும் கட்டடக்கலையிலையும் ரொம்ப சிறந்தவங்களாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. தி ரைட்டிங் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், numerous sculptures, painting and carvings attest to the artist's skill of Egyptian painting. நியூமரஸ் கணிதவியல், நியூமரஸ்னா எண் கணிதம், இந்த மாதிரி இதில் எல்லாம் அவங்க வந்து நல்ல திறமையானவங்கள தான் இருந்திருக்காங்க. த பிரமிட்ஸ் ஆர் மேசிவ் monument ஆஃப் tomb அண்ட் mooring டு த பாரோஸ். இந்த பிரமிட் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. இதில் வந்து அந்த இறந்த மன்னர்களோட துயரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லப்படுது. த கிரேட் பிரமிட்ஸ் நியர் காய்ரோ ஆர் நோன் அஸ் த சீசா பிரமிட்ஸ் ஆர் கன்சிடர்டு டு பி ஒன் ஆஃப் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. த பிரமிட் சீசா அப்படிங்கிறது வந்து உலக ஒண்டர்களில் ஒன்றா வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே வேர் பில்ட் த 2575 and 2465 BCE. These monuments display to the engineering, architectural and human resources management skill of Egyptian. இதன் மூலமாக வந்து அவங்களோட என்ஜினியரிங் அப்படின்னா பொறியியல் முறையும் கட்டிடக்கலைகளும், அதுக்கப்புறமா ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளமும் மேம்பட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த எஜிப்தியர்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ஃபிலாசபி. Philosophy, science and literature. Egyptian civilization excelled in science, literature, philosophy, astronomy, mathematics and the measurement system. எஜிப்திய நாகரிகத்தில் வந்து அவங்க வந்து சயின்ஸு, லிட்ரேச்சர், ஃபிலாசபி, ஆஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக் இதில் எல்லாம் வந்து ரொம்ப சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. சன் டயல், வாட்டர் கிளாக் அண்ட் கிளாஸ் வர் developed by the Egyptian, and they divided a solar calendar, the calendar of 12 months of 30 days each, with 5 days added to the end of a year. This calendar was introduced as a yearly as 4200 BCE. அதுக்கப்புறமா ரைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, எஜிப்டியன் ஆர் well known for their writing system. Hieroglyphic. This was used the inscription on seal and other objects. The hieroglyphic on another form of writing used for common purpose. This form of writing used a pictogram based systems. அதாவது வந்து இவங்க ரைட்டிங் சிஸ்டத்துலேயும் நம்ம வந்து திறமையாக தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது வந்து என்ன சொல்கிறது, கல்வெட்டுக்கள் இது பண்ணுறதுலையும் இவங்க வந்து முத்திரை பதிச்சிருக்கிறாங்க.
பிக்டோகிராம் படத்தொகுப்பு ரைட்டிங் முறையும் இவங்க வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இதை எகிப்து நாகரிகத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம்.